எப்பவுமே இட்லி பொடி செய்யும்போது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து தான் பண்ணுவோம். இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு 2 டம்ளர் அளவு கருப்பு உளுந்து, 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வெறும் வாணலியில் போட்டு நல்லா வறுக்கணும். பாதி வறுப்பட்டதும் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுக்கணும். மிளகு, உளுந்து எல்லாமே கருப்பு நிறத்தில் இருக்கிறதுனால இது வறுபடுறதே சரியாக தெரியாது. நம்ம தான் பார்த்து பக்குவமாக வறுக்கணும். நல்ல ஒரு மணம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கணும். இதோட ஒரு 1/4 கப் அளவு எள்ளு எடுத்துக்கணும். அதாவது 50 கிராம் எள்ளு. இதையும் வெறுவானிலையில் போட்டு நல்லா வறுக்கணும். இது நல்லா பொரிஞ்சு நல்ல மணம் வரும். அந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்தோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இட்லி, தோசையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே குழந்தைங்களுக்கு பொடி இட்லினா ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி மினி இட்லியில் நெய் விட்டு இந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தமிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.